உற்சாகமாய் சொல்லலாமே. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை இந்த நாள் வரைக்கும் காத்தருளி தம்முடைய கிருபையின் பிரசன்னத்திற்குள்ளே மறுபடியும் நம்மை அழைத்து வந்தவைக்காக ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கடந்த ஆண்டிலே இருந்தவர்கள் இந்த ஆண்டை காண முடியாதபடி அவர்கள் கர்த்தரின் மத்தியிலே கர்த்தரிடத்திலே போய்விட்டார்கள். ஆனால் நாமோ இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கிறது நாம் செய்த பாக்கியம் அல்ல, ஆண்டவர் நம் பேர்லை பாராட்டி இருக்கிற மகத்தான கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த நாளை தந்தமைக்காகவும், ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு என்ன பேச விரும்புகிறீர் என்ற ஒரு எண்ணத்தோடும் கூட ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம் வேதத்திலே ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த போது அவர் செய்த அற்புத அடையாளங்களை குறித்து பல காரியங்களை வாசிக்க முடிகிறது. அதிலே ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய சீஷர்களோடு நடந்து போய் கொண்டிருக்கும் போது அவர் ஊழியத்திற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு பிறவி குருடனை பார்க்கிறார். அந்த பிறவி குருடன் அப்படியாக உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருக்கும் போது சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? இயேசுப்பா, இவன் இப்படி குருடனாக பிறந்திருப்பது இவன் செய்த பாவமோ அல்லது இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவமும் இல்லை, தேவனுடைய கிரியை இவனுக்குள்ளே செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இவன் இப்படி பிறந்தான் என்று சொல்லி ஒரு பதில் சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகளை பார்த்து மற்றவர்கள் பலவிதமான தீர்மானங்களுக்குள்ளே வருவார்கள். இந்த சீஷர்கள் இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவின் சிந்தையை தாங்களும் சுமந்து கொண்டவர்கள் தான், ஆண்டுடைய சுவிசேஷத்தை தினந்தோறும் கேட்டுக்கொண்டே நடந்தவர்கள். ஆனாலும் அவர்கள் மனுஷர்களை தீர்மானிக்கிறவர்களாக இருந்தார்கள். ஹல்லேலூயா. அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து இது ஒருவேளை இவன் செய்த பாவத்து நிமித்தமாக தான் வந்திருக்குமோ அல்லது இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவத்து நிமித்தமாக தான் இவனுக்கு இந்த நோய் வந்திருக்குமோ என்று சொல்லி இவர்கள் சந்தேகத்தோடு கூட அவனை பார்க்கிறார்கள். நம்முடைய இந்த வாழ்க்கை வாழும்போது கூட நாம் கர்த்தருக்குள் வைராக்கியமாய் சில காரியங்களை நாம் சாதித்து வரும்போது கூட மற்றவருடைய பார்வையிலே ஒரு ஏளனமாக, ஒரு தேவையற்ற காரியமாக நாம் தென்படுகிறது உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவோ நம்மை குறித்து என்ன சொல்லுவார்? தேவ கிரியை இவர்களுக்குள் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே இவையெல்லாம் சம்பவிக்கிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு நாம கடந்து போய் கொண்டிருக்கிற பாடுகள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற இல்லாமையின் காரியங்கள், நாம் கடந்து போய் கொண்டிருக்கிற நோய்கள் ஏன் என்று சில நேரங்களில் நாம கேள்வி எழுப்புறோம். ஆண்டவரே, ஏனப்பா இதெல்லாம் எனக்கு சம்பவிக்க வேண்டும்? ஒருவேளை நம்மோடு கூட உறவாடுகிறவர்கள் கேள்வி கேட்பார்கள், ஏன் இந்த சகோதரிக்கு இது வர வேண்டும், ஏன் இந்த சகோதரனுக்கு இது வர வேண்டும், இவர்கள் ஊழியம் செய்கிற குடும்பம் ஆயிற்றே, இவர்களுக்கு ஏன் இது நேரிட வேண்டும்? ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஒரு மிக பெரிய ஒரு குறைவு என்று சொல்ல முடியும், ஒரு பேர் ஆபத்து என்று சொல்ல முடியும். அந்த ஆபத்து எங்களுக்கு நேரிட்ட போது எங்களை பார்த்து பலர் எள்ளி நகையாடினார்கள். எங்களோடு கூட உறவாடினவர்கள் பலர் ஏன் இந்த குடும்பத்திற்கு இது நேரிட வேண்டும் என்று கேட்டார்கள். ஆனால் ஆண்டவருடைய கிரியை நிறைவேறும்படியாக தான் அது நேரிட்டது என்பதை நாங்கள் பின் நாட்களிலே அறிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அந்த தற்போதைய சூழ்நிலையை நாம் கடந்து செல்லும் போது நமக்கு ஏன் என்கிற கேள்வியை நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை இன்றைக்கு ஏன் ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் நடக்குது என்ற கேள்வியோடு வந்திருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்க விசுவாசிப்பீர்களானால் உங்களுடைய செய்கைக்கும் வழிகளுக்கும் தக்கதாக பலனளிக்கிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய செய்கை உங்களுடைய நம்பிக்கைக்கும், உங்களுடைய செய்கை என்பது ஆண்டவர் பேரில் நீங்கள் வைத்திருக்கிற அளவில்லாத சிநேகத்தை குறிக்கும், அளவில்லாத அன்பை குறிக்கும். உங்களுடைய செய்கைக்கும் உங்களுடைய வழிகளுக்கும் தக்கதாக பலனளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முதல் பகுதி.
கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு. போதும். அவனவனுடைய வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதாக கொடுக்கிறவர் நானே என்று தன்னை குறித்து ஒரு பெரிய அறிமுகத்தை ஆண்டவர் இந்த இடத்திலே வைக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், எனக்கு தான் இதெல்லாம் நடக்குது. நமக்கு அதெல்லாம் நடக்குதுன்னா அவனவனுடைய செய்கைகளுக்கும் அவனவனுடைய வழிகளுக்கும் தக்க அவர் திரும்ப தரும்படியாக தான் அது நடக்குது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. இந்த பிறவி குருடன் அவன் அன்றைக்கு சுகம் பெறுவான் என்று அவன் நினைக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு வித்தியாசமான முறையிலே அவனுக்கு சுகத்தை பெற்றளித்தார். என்ன செய்தார்? அவருடைய எச்சிலை துப்பி அதிலே ஒரு மண்ணிலே ஒரு குளைச்சலை உண்டாக்கி அதை எடுத்து அவருடைய கண்களின் மேல் பூசினார். பூசிவிட்டு சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னார். இந்த குருடன் அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான். ஒருவேளை நாம் அப்படி அந்த இடத்திலே இருந்திருந்தால் கூட ஆண்டவரை சபித்திருப்போம், ஆண்டவரை தவறாக பேசியிருப்போம். ஆனால் இந்த மனுஷனோ ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் எச்சிலை உமிழ்ந்து அவனுடைய கண்களிலே பூசினார். அவன் போய் சீலோவாம் குளத்திலே கழுவினான். அவன் கழுவி எழுந்த மாத்திரத்திலே அவன் சுகமடைந்தான். கரங்களை உயர்த்திர அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானா he is a deserving person. அவனுக்கு சுகம் என்பது தகுதியான ஒன்று. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை நாம இன்னும் பாவச் செயலிலே விழுந்து கிடந்துட்டு ஆண்டவர் எனக்கு ஏன் இதெல்லாம் அனுமதித்து வைத்திருக்கிறார் என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? அல்லது என்னுடைய செய்கையிலே நான் மாற்றத்தை பிறப்பித்த பிறகு ஆண்டவரிடத்திலே நான் எதிர்பார்க்கிற பலனுக்காக காத்திருப்பேன் என்று இன்றைக்கு சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆண்டவரே, என்னுடைய செய்கைகளிலே என்னுடைய வழிகளிலே ஏதாவது திருத்தங்கள் நான் செய்ய வேண்டுமானால் இன்றைக்கு அதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. இதுக்கு இணையான ஒரு வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலும் நாம் வாசிக்கிறோம். வாசிக்க கேட்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள், அதுவே உங்களுடைய கிரியையாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய அழுகையை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொள்ளுங்கள், கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்? உங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அழ வேண்டாம். இன்னைக்கு சூழ்நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் அழ வேண்டாம். இவைகள் எல்லாம் என் ஆண்டோடைய கிரியையினிலே சிருஷ்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே எனக்கு சம்பவிக்கிறது என்று உங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பிரயாசப்படுகிறவர்களுக்கு ஆண்டவர் இரட்டிப்பான கனத்தை தருகிற தேவனாய் இருக்கிறாராம். வாசிப்போம். நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாய் திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்திற்கு பாத்திரராக எண்ண வேண்டும். யாருக்கு உரியதாக இந்த நன்மை மாறுகிறது? இந்த பலன் யாருக்கு உரியதாக மாறுகிறது? நன்றாய் விசாரிக்கிற மூப்பர்களுக்கு. ஒருவேளை ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்பது உண்மைதான். ஆனால் அவர்களை விசாரிக்கிறோமா? நம்முடைய ஊழியத்தை நாம் துவங்கின நாட்களிலிருந்து நம்முடைய போதகன் நமக்கு சொல்லுகிற ஆலோசனை எல்லாம் விசாரியுங்கள், அவளுடைய இல்லாமையிலே அவர்களை விசாரியுங்கள் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களே. அப்படியானால் நாம் விசாரிக்கிற மூப்பர்களாய் இருக்கிறோமா? திருவசனத்திலும் நம் உபதேசத்திலும் விசேஷமாய் பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கிறோமா? அப்படி பிரயாசப்படுகிற நமக்கு ஆண்டவர் இரட்டிப்பான கனத்தை தகுதியாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் தகுதியுடையவர்கள் என்று அவர் கருதுகிறார். ஆகவே அந்த பலனை எனக்கு உண்டாக்க ஆண்டவரே, இன்னைக்கு நான் திருவசனத்தை போதிக்கிறவனாக மாத்திரமல்ல, நான் நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பனாக இந்த சபையிலே நாட்டப்படுகிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா.
சொல்லுங்களேன். ஹalleluya. இதுவரை செய்யாதிருக்கிற நாம் இந்த புதிய ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஒரு தீர்மானமாக நாம் ஏன் எடுக்கக்கூடாது? நான் இனி விசாரிப்பேன். ஒருவேளை சபையிலே நான் ஒருவருடைய முகத்தை பார்க்கும்போது அவர்கள் நன்றாய் இருக்கிறார்களா, அவருடைய குடும்பம் நலமாய் இருக்கிறதா என்று ஒருவரை ஒருவர் நாங்கள் விசாரிக்கிறவர்களாக மாறுவோம் என்று ஒப்பு கொடுங்க. 2 மடங்கு நன்மைகளை ஆண்டவர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ரெட்டிப்பான நன்மை யார் யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க எல்லாம் இன்னையிலிருந்து இந்த காரியத்தை செய்ய தொடங்குவோம். ஹalleluya. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்துல ஊழியம் செய்கிற ஒருவருக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தால் கூட அதற்கான பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மெய்யாகவே என்று ஏசப்பாவுடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டு வந்திருக்கிறதானா நாம இந்த காரியத்திற்கு எவ்வளோ கண்ணும் கருத்துமாய் செயல்பட வேண்டும். ஆண்டவரே, சிறியரில் ஒருவனுக்கு நான் ஏதாவது நன்மை செய்திருக்கிறேனா? ஆண்டுடைய வார்த்தையை சொல்லி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஒரு நேரம் அவர்களுக்காக ஜெபிக்கிறதையாவது நான் செய்திருக்கிறேன். அப்படி இல்லையானால் ஆண்டவரே, இன்று முதல் நான் துவங்குகிறேன். ஹalleluya. இன்று முதல் நான் அதை செய்கிறதற்கு ஆயத்தப்படுகிறேன் என்று ஒப்புக்கொடுங்க. என்னென்ன பலன்களை ஆண்டவர் அவனவனுடைய செய்கைக்கு தக்கதாக வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆகையால் கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாகவும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் சுத்தத்துக்கு தக்கதாகவும் எனக்கு பலன் அளித்தார். அவர் நீதிக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர். ஹalleluya. அவர் என்ன பலன் அளிக்கிறார்? நீதியான பலன் அளிக்கிறார். அவர் நீதியான பலன் அளிக்கிறார். சில நேரங்களில் அநியாயம் செய்கிற கூட்டத்திற்கு மத்தியிலே நாம் நிற்கிறோம். அநியாயமாய் நம்மிடத்திலே வேலை வாங்கிவிட்டு போதுமான ஊதியம் நமக்கு செலுத்தப்படுகிறதில்லை. நம்மை ஒரு சீப்பா, ஒரு எள்ளி நகையாடுகிற நிலையிலே நம்மை தள்ளி வைக்கிறார்கள். அந்த நிலையிலே ஆண்டவரை பார்த்து நாம் கதறி கொண்டு நிற்கிறோம். எத்தனை சூழ்நிலைகள் இது போல நமக்கு நேரிட்டிருக்கும். எனக்கு போதுமான பலன் தரப்படவில்லையே, என்னிடத்திலிருந்து இவ்வளவு அதிகமாய் வேலை வாங்குகிறார்கள், ஆனால் எனக்கு சரியான ஊதியமோ அதற்கு நீதிக்கு தக்க பலன் எனக்கு தரப்படவில்லை என்று சொல்லி கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் இன்றைக்கு நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீதியான பலனை உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அது நீதியாக இருக்கும். அநியாயமான காரியங்களை நமக்கு விரோதமாய் செய்தவர்கள் அவர்கள் தங்களுடைய மனதிலே மாற்றம் அடைந்து நமக்கு தேவையான யாவையும் அவர்கள் தருகிறதற்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்திலே ஏவுவார். ஏசாயா 49ஆம் அதிகாரம் 3-4 ஆகிய வசனங்களிலே 3ஆம் வசனத்திலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா நாமோ என்ன சொல்லி புலம்புறோமா? 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். பாருங்களேன், ஆண்டவராக இயேசு நம்மை குறித்து என்ன சொல்லுகிறார்? நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று. ஆனா நாம் அதை நம்பாம நாம தினமும் புலம்புற அதே புலம்பல தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம். நான் விருதாவா உழைக்கிறேன், எனக்கு வீணா சம்பாதிக்கிற நிலை தான் வருகிறது, நான் எல்லாம் என்னுடைய பலனெல்லாம் கழிந்து போகிறது, ஒரு விடியற்கால வெளுப்பை போல நான் அப்படியே உடைந்து போகிறேன், நான் அப்படியே நொறுங்கி போகிறேன் என்று சொல்லி புலம்பல் தான் நம்முடைய உணவாக மாறி போகிறது. இன்றைக்கு சொல்லுங்க, இந்த வசனத்தின் பிற்பகுதியில் நம்ம வாசிக்கிறோமே, என் நியாயம் யாரிடத்துல இருக்கு? கர்த்தரிடத்துல, மனுஷனிடத்துல இல்ல. மனுஷனிடத்துல எதிர்பார்க்காதீங்க, அவங்களிடத்துல இருந்து நியாயம் பிறக்காது. என்னுடைய நியாயம் கர்த்தரிடத்திலிருந்து உண்டாகும். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. என் பலன் என் தேவனிடத்திலிருந்து வரும். ஹல்லேலூயா. நான் என்னெல்லாம் அநியாயம் எனக்கு விரோதமா செஞ்சாங்களோ அதற்கு எல்லாத்திற்கும் என் ஆண்டவர் தக்க
பலனை எனக்கு இந்த ஆண்டிலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்தே செய்ய தொடங்குவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, போன நாட்களில் என்னென்ன காரியங்கள் நிமித்தமாய் நீங்க இந்த வார்த்தையை சொல்லி கதறி ஆண்டவரிடத்துல ஜெபித்திருப்பீங்க. நான் விருதாவாய் உழைக்கிறேன், என்னுடைய பலனெல்லாம் வீணாய் போகிறது, ஏன் ஆண்டவரே இது எனக்கு நேரிடுகிறது என்று நீங்கள் சொன்ன நாட்கள் உண்டானால் என் கர்த்தரிடத்திலே உங்களுக்கான நீதி இருக்கிறது என்பதை மறந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 3:3 சொல்லுகிறது, அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக அவனுக்கு கொடுக்க வேண்டுமாம். ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்திலே கேட்போம், ஆண்டவரே நீங்க என்னுடைய வேலைக்கு தக்கதாக நீதியான பலனை தாங்க. வேதத்துல யாக்கோபு என்று சொல்லுகிற ஒரு பரிசுத்தவானை குறித்து நாம் வாசித்தோமே, ஆனால் அவர் வீட்டை விட்டு துரத்தப்பட்ட ஒரு நிலையிலே அடைக்கலமாக தன்னுடைய மாமனாருடைய வீட்டிலே போய் சேருகிறார். ஆனால் அந்த மாமன் கொஞ்ச நஞ்சமா இந்த மனுஷனை டார்ச்சர் பண்ணினார். யோசித்து பார்த்தாலே அவ்வளவு ஒரு பரிதாபம். பெண்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மனுஷனை 14 ஆண்டுகள் ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய வைத்தார். இந்த மனுஷனோ அவருக்கு அடிமையை போல, மாமன் சொந்த தாய் மாமன் தான், ஆனால் அடிமையை போல அந்த வீட்டிலே வேலை செய்கிறார். அதற்கு பிறகு இவர் வேலை செய்த ஆண்டுகள் எல்லாம் 10 முறை ஊதியத்தை மாற்றி மாற்றி அமைத்தாராம். ஹல்லேலூயா. 10 முறை ஊதியத்தை ஏற்றி வைக்கல, குறைக்கிறதற்காக காரணம் கண்டுபிடிச்சாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மாதம் ஊதியத்தை குறைக்கிறதுக்காக காரணம் கண்டுபிடிக்கிற எஜமான்களிடத்துல நீங்க இருக்கீங்களா? என் ஆண்டவர் நீதிக்கு தக்க பலன் அளிக்கிறவரா இல்லையா? சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த லாபான் எத்தனை முறை ஊதியத்தை மாற்றின போதும் ஆண்டவர் இவரை விட்டு ஒருபோதும் எடுபடவே இல்லை. ஒரு முறை சொல்லுவார், கருப்பிலே புள்ளி போட்ட ஆடுகள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று. உடனே ஆண்டவர் அதற்கு ஏற்றவாறு புள்ளி போட்ட ஆடுகளையே பிறப்பிக்க செய்வார். அடுத்த முறை சொல்லுவார், வரி போட்ட ஆடுகள் எல்லாம் உனக்கு சொந்தமாகும் என்று. உடனே அடுத்த மாதத்துல, போன மாதத்துல புள்ளி போட்ட ஆடுகள் அதிகமாக உற்பத்தி ஆயிற்று. அடுத்த மாதத்துல வரி போட்ட ஆடுகள் அதிகமாக உற்பத்தி ஆயிற்று. என்ன ஊதியத்தை மாத்தினாலோ இந்த மனுஷனுக்கு விரோதமாக அவனால ஒண்ணுமே செய்ய முடியல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இவருடைய நீதி கர்த்தருடைய கரத்துல இருந்தது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்களேன். இவன் எந்த பாவமும் செய்யவில்லை, இவன் நியாயமாய் வேலை செய்தான், இவன் தேவையற்ற காரியத்திலே தன்னுடைய சிந்தையை செலுத்தவில்லை. ஆனால் அநியாயம் செய்ய நினைத்த எஜமானால ஆண்டவருடைய பிள்ளைக்கு விரோதமாய் தீங்கு செய்ய முடியவே இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நியாயமாய் உழைக்கும் போது உங்களுக்கு விரோதமாக எஜமானே நின்னா கூட உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை தான் என் ஆண்டவர் நீதியான பலனாய் தருகிறார். இஸ்ரவேலர் 430 ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறது போல தண்டனை அனுபவிச்சாங்க. அடிமைத்தனத்திற்குள்ள இருந்தாங்க. இவங்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படல, ஆனா பயங்கரமான வேலைகள் மாத்திரம் சுமத்தப்பட்டது. இந்த வேலைகளுக்கு ஏற்றபடி உணவு கூட சரியா இவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட பயங்கர கொடிய நிலையிலே அடிமைத்தனத்திலே இவர்கள் எகிப்திலே இருந்தார்கள். ஆனா இவங்க எகிப்தை விட்டு விடுதலையாகி வெளியில வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த எகிப்தியர் இத்தனை ஆண்டுகளும் அநியாயமா இந்த ஜனங்களை வச்சு சம்பாதிச்சதை எல்லாத்தையும் கொள்ளையிட்டுட்டு வந்தாங்க. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவன் நீதியான பலன் தந்தாரா தரலையா? சொல்லுங்களேன், தந்தாரா இல்லையா? நிச்சயமாக தந்தார். ஒருவேளை இந்த பாடுகள் இத்தனை ஆண்டுகள் எனக்கு செல்லுகிறதே ஏன் என்று நம்ம கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையில நீங்க கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய நீதிக்கு தக்கதாக பலன் தருகிற ஆண்டவர் என்னோடு கூட உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக 2ஆவதாக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி,
அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இங்கே ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து ஒரு பலன் என்று சொல்லுகிறார். என்ன பலனா? மகா பெரிய பலன். ஹல்லேலூயா. மகா பெரிய பலன் என்பது மிகுதியான பலன். அடுத்ததாக ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிற பலன் என்ன? மிகுதியான பலன். நீங்க கொஞ்சம் வேலை செஞ்சாலும் அதிகமான பலனை ஆண்டவர் தர போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அவரிடத்துல மிகுதியான பலன் இருக்கு, அதுதான் காரணம். ஹல்லேலூயா. ஒரு முறை ராஜாவாகி அலெக்சாண்டர், அவர் மகா பெரிய ராஜா. இந்த ராஜா தன்னுடைய மக்களுடைய நிலையை காணும்படியாக ஒரு நாள் சாயங்கால வேளையிலே தன்னுடைய சேவகனோடு கூட நடந்து போகிறார் தெருவிலே. அப்படி நடந்து போகும்போது இவர் ராஜ வஸ்திரம்லாம் தரித்து இல்லை, சாதாரண ஒரு மனுஷனை போல நடந்து போகிறார். அப்படி நடந்து போகும்போது ஒரு பிச்சைக்காரன் வழியிலே உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டு இருக்கிறார். அப்படி பிச்சை கேட்டபோது இவர் தன்னுடைய பாக்கெட்ல இருந்து 2 தங்க காசுகளை எடுத்து அவனுக்கு பிச்சையாக போடுகிறார். உடனே இதை பார்த்து கொண்டிருந்த சேவகன் சற்று இவர்கள் தள்ளி வந்த உடனேயே ராஜாவிண்டத்திலே சொன்னானா, ராஜா, அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு பித்தளை காசே போதுமானது, செம்பு காசே போதுமானது, நீங்கள் எதற்காக தங்க காசு போட வேண்டும்? அதற்கு அவனுக்கு தகுதி இல்லை ராஜா என்று சொன்னபோது ராஜா என்ன பதில் சொன்னாராம்? ஒருவேளை அவன் செம்பு காசுக்கு தகுதியானவனாக இருப்பான், ஆனால் நானோ அவனுக்கு கொடுக்க தங்க காசுக்கு தகுதியானவன் ஆயிற்றே. ஆகவே என்னுடைய தகுதிக்கு தக்கதாக நான் கொடுக்கிறேன். கரங்களை உயர்த்தினோர் இல்லையா? சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு செம்பு காசை கொடுக்கிறவர் இல்ல, தங்க காசை கொடுக்கிறவர். எத்தனை பேர் கரங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும்? ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய தகுதி தங்க காசு. அவருடைய தகுதி என்னது? சொல்லுங்களேன். அவர் நம்மை ஏழையாய் பார்க்கிறதில்லை, நம்மை ஆண்டவர் மிகுதியான பலனால் திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு மிகுதியான பலன் கிடைக்காதபடிக்கு சோர்ந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய தகுதிக்கு மாத்திரம் கேட்டு கொண்டிருக்கிற, எனக்கு இது மட்டும் தந்தா கூட போதும் ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு வாழ்க்கையை நடத்திட்டா போதும், என்னுடைய கடன் அடைச்சிட்டா போதும் என்று நீங்க உங்களுடைய தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் கொடுக்கும் போது அவர் மிகுதியான பலனை தருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் தருவாரா? லூக்கா சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? வாசிப்போம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் இரக்கமுள்ளவர்களாய் இருக்கும் போது கொடுப்பாராம். ஹல்லேலூயா. நிறைவான பலன் யாருக்கு கிடைக்கும்? சொல்லுங்களேன். இரக்க குணம் உடையவர்களுக்கு கிடைக்கும். இங்க இருக்கிற நாம எத்தனை பேர் இரக்க குணம் உடையவர்கள்? மற்றவருடைய பரிதாப நிலையை பார்த்த உடனே இறங்கி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு மிகுதியான பலன் உண்டாகும். சங்கீதம் 109ஆம் அதிகாரம் 4-5 ஆகிய வசனங்கள்ல சங்கீதக்காரன் அனுபவித்த பாடுகளை குறித்து நம்ம வாசிக்க முடியும். என்னுடைய சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்க வருகிறார்கள். நாம இரக்க குணம் உடையவர்களாக இருப்போம். ஆனா நமக்கு ஒருத்தர் தீமை செஞ்சா கூட அவங்களுக்கு நன்மை செய்யறதுக்கு தான் நினைப்போம். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நமக்கு மறக்கவே முடியாத அளவுக்கு இருதயத்துல துக்கம் இருக்கும். ஐயோ, எனக்கு போய் இதை செய்துட்டாங்களே, நான் எவ்வளவு அதிகமாய் உங்களுக்கு நன்மை செய்திருக்கேன் என்று சொல்லி நம்முடைய இருதயத்தால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத அளவிற்கு துக்கம் நம்மை ஆட்கொண்டிருக்கும். அந்த நிலையில கூட மாறாக அவர்களுக்கு நாம் நன்மை செய்யும் போது மிகுதியான பலனை நாம் அனுபவிக்க ஆண்டவர் செய்வாராம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 35ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வரையிலான வசனங்கள்ல வாசித்தோமானா அவர் சொல்லும் போது அவ்வளோ வேதனையில சொல்லுவார். நான் வியாதியா இருந்தேன், எனக்கு ரெட்டு தான் நான் உடுத்தி இருந்தேன், என்னுடைய உபவாசத்துல நான் உபத்திரவப்பட்டு கொண்டிருந்தேன், ஆனாலும் என்னை எல்லாரும் பகைத்தார்கள். வாசிப்போமா? 35ஆம் அதிகாரம் 13, 14, 15. அவர்கள் வியாதியாய் இருந்தபோது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது. நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன். என் ஜெபமும் என் மடியிலே திரும்ப வந்தது. நான் அவனை என் சிநேகிதனாகவும் சகோதரனாகவும் பாவித்து நடந்து கொண்டேன்.
தாய்க்காக துக்கிக்கிறவனை போல துக்க வஸ்திரம் தரித்து தலை கவிழ்ந்து நடந்தேன். ஆனாலும் எனக்கு ஆபத்துண்டான போது அவர்கள் சந்தோஷப்பட்டு கூட்டம் கூடினார்கள். நீசரும் நான் அறியாதவர்களும் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி ஓயாமல் என்னை நிந்தித்தார்கள். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது நான் ராத்திரியும் பகலும் என்னை நானே ஒடுக்கி உபவாசத்துல காத்திருந்திருக்கேன். எத்தனையோ நாட்கள் அவனுக்காக நான் ஜெபித்திருக்கேன். அவனுக்காக நான் கதறி இருக்கிறேன் ஆண்டவருடைய பாதத்துல. அவன் விடுதலையாகி இன்றைக்கு நன்றாய் இருக்கிற போது எனக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு. என்னுடைய ஆபத்துல அவன் கூட்டம் கூடி எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா! எவ்வளோ கொடுமை யோசித்து பாருங்க. இந்த பாதையை கடந்து போனவர் தான் தாவீது. ஹல்லேலூயா! இப்படிப்பட்ட பாதையை கடந்து போய் கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு தான் மிகுதியான பலன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா! எனக்கு மிகுதியான பலனை என் ஆண்டவர் அருளுவார் என்று கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள். அந்த நிலையிலே கடந்து போன போது கூட தாவீது அந்த மனுஷர்களுக்கு விரோதமாக தீங்கு நினைக்கவே இல்லை. சவுல் இவரை ஓட ஓட துரத்தினார் என்று நாம் வாசிக்க முடியும். இவருக்கு எவ்வளவோ உபகாரங்களை செய்திருக்கிறார். கோலியாத்திடத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்தது இந்த தாவீது. இந்த தாவீதை கொண்டு இவர் எத்தனையோ முறை ஜெயம் எடுத்திருக்கிறார். அந்த தாவீது சவுலின் நாமத்தை கொண்டுதான் பெலிஸ்தியரோடு கூட எல்லாம் சண்டை போட்டு ஜெயம் வாங்கி கொடுத்திருக்கிறார். இப்படி எத்தனையோ முறை ஜெயத்தை பெற்று கொடுத்த தாவீதை தான் துரத்தினார் இந்த ராஜா. ஹல்லேலூயா! ஒரு முறை அசுத்தாவி பிடித்து இந்த சவுல் ஆடிக்கொண்டிருக்கிறார். பட்டயத்தை கையிலே வைத்துக் கொண்டிருக்கிறார். என்ன வேண்டுமானாலும் இந்த மனுஷனை செய்து விடுவார் என்கிற ஆபத்தும் இருக்கிறது. ஆனா அந்த ஆபத்துக்கு மத்தியில கூட தாவீது அவருக்காக ஜெபித்தார். ஹல்லேலூயா! சொல்லுங்களேன். அவ்வளவு அதிகமாய் இரக்க குணம் படைத்து இந்த தாவீது ஒரு முறை ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த சவுல் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுக்கிற அளவிற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனா அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே இவருடைய கையில ஒப்பு கொடுத்த போது கூட கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட இந்த மனுஷன் மேல் நான் கை போடுகிறதில்லை என்று தீர்மானம் பண்ணி கொண்டிருந்தான். கரங்களை உயர்த்திறால் இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு நாம எப்படிப்பட்டவர்கள்? இறங்கி கர்த்தருடைய காரியத்தை செய்கிறவர்கள் தானா? ஆண்டவரை, இன்னைக்கு நான் இரக்க குணம் உடையவர்களாக நான் மாற விரும்புகிறேன். என்னை பகைக்கிறவர்களுக்காக நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே. என்னுடைய சிநேகிதர்களுக்காக மாத்திரமல்ல, என்னுடைய சத்துருக்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறவனாக, அவர்களுக்காக நன்மை செய்கிறவனாக மாறுகிறேன் என்று ஒப்பு கொடுப்பீர்களானால் மிகுதியான பலன் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். கடைசியாக ஆண்டவர் நமக்கு தருகிற பலன் வெளியரங்கமான பலன். ஹல்லேலூயா! முதலாவதாக நீதியான பலன், அடுத்தது மிகுதியான பலன், மூன்றாவதாக வெளியரங்கமான பலன். அநேக நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற பலன் இதுதான். வெளியரங்கமான பலன் எனக்கு கிடைக்கணும், மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நான் புகழ்ச்சியோடு கூட தென்பட வேண்டும், மற்றவர்கள் என்னை தாழ்மையாய் பார்க்கிற அந்த குணம், அந்த எண்ணம் மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக என்னையும் ஒரு பெரிய இடத்திலே வைத்து மற்றவர்கள் பார்க்க வேண்டும் என்று அநேகர் விரும்புகிறோம். அதுதான் வெளியரங்கமான பலன். ஆண்டவர் நமக்கு பலன் தரும்போது மற்றவருடைய கண்கள் நம்மை என்று ஆச்சரியத்தோடு கூட பார்க்கும். ஹல்லேலூயா! சொல்லுங்களேன். ஹல்லேலூயா! அதற்கு தேவையானது அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவை நாம திருப்திப்படுத்தினா வெளியரங்கமாய் பலன் உண்டாகுமா? ஹல்லேலூயா! அந்தரங்கத்தை ஆண்டவர் பார்க்கும்போது நம்முடைய அந்தரங்கம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்தரங்கம் என்பது யாரும் பார்க்க முடியாத உள்ளான மனுஷன். அந்த உள்ளான மனுஷன் இன்னைக்கு சிருஷ்டிக்கப்படுகிறதற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா, அல்லது சீரழிஞ்சு போகிறதற்கு நாம் ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? இன்னைக்கு யோசித்து பார்ப்போம். தினம் தினம் அக்கிரம சிந்தை தான் நம்முடைய இருதயத்தில் இருக்கா, இல்ல கொஞ்சமாச்சும் நான் திருந்தணும்னு யோசிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.
ஒவ்வொரு நாளும் போகுது. புதிய ஆண்டுக்குள்ள நம்ம பிரவேசித்து கொண்டு தான் இருக்கோம். ஆனா நம்முடைய அக்கிரம சிந்தையும் நம்முடைய பாவ செயல்களும் அப்படியே தான் இருக்கு. மாதா மாதம் நம்ம திருவிருந்துக்கும் வரோம், ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். ஆனா திரும்பவும் அதே பாவத்துல தான் விழுந்து போகிறோம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, உங்களுடைய இருதயம் அந்தரங்கமாய் ஆண்டவர் உங்களை காணும் போது எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது சுத்தமுள்ளது தானா? இன்னைக்கு குத்தப்படுகிற இருதயம் உடையவர்கள் எல்லாரும் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, வெளியரங்கமான பலனை நான் எதிர்பார்க்கிறேன், மற்றவங்களுடைய கண்களுக்கு முன்பாக நான் பெருமைப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் நான் என்னுடைய அந்தரங்கத்துல குற்றமுடையவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அந்தரங்கத்தை நீங்க இன்னைக்கு மாற்றுங்கப்பா. என்னுடைய உள்ளான மனிதன்லே புதிதான ஆவியை நீங்க சிருஷ்டிங்க ஆண்டவரே. மத்தேயு 6:2 சொல்லுகிறது, அந்தரங்கமாய் உங்களுக்கு என்ன செய்யணுமா? நீங்க செய்கிற ஒரு தான தர்மங்களை கூட நீங்க அந்தரங்கமாய் செய்ய வேண்டுமா? யாருக்கும் தெரியாதபடிக்கு, உங்களுடைய வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாத அளவிற்கு நீங்கள் செய்யும் போது உங்களுடைய பலனை நீங்கள் அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நான் இதை செய்தேன் அதை செய்தேன் என்று மிகைப்படுத்தி பேசுகிறவர்களாக அல்ல, கர்த்தருக்குள் நாம் தாழ்மைப்படும் போது நமக்கு வெளியரங்கமான பலனை ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தாழ்மைப்படுகிறதற்கு ஆயத்தம் தான் ஆண்டவரே. என்னை நான் தாழ்த்துகிறேன் என்று சொல்லுகிறதற்கு 2 கொரிந்தியர் 9:6 சொல்லுகிறது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். இன்னைக்கு நம்ம எவ்வளவு விதைக்கிறோம்? சிறுக விதைக்கிறோமா இல்லை பெருக விதைக்கிறோமா? ஆண்டவரே, நான் பெருக விதைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. என்னால் இயன்ற வரைக்கும் நான் செய்வேன் ஆண்டவரே, இயன்ற வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்லது செய்வேன் அப்பா. என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள விரும்புகிறேன் ஆண்டவரே. என்னுடைய இருதயத்தில் இருக்க தேவையில்லாத சிந்தையை அகற்றுகிறதற்கு இன்று முதல் நான் தீர்மானிக்கிறேன் ஆண்டவரே. சின்ன பிள்ளைகள்லேருந்து வாலிப பிள்ளைகள் வரைக்கும் இன்னைக்கு ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே, என்னுடைய இருதயம் எனக்கு கேடு நிறைந்ததாக இருக்கிறதானா எப்படி அந்தரங்கமான பதில் வரும்? அந்தரங்கமாக எப்படி ஆண்டவர் வெளியரங்கமான பலனை எனக்கு தருவார்? ஆண்டவரே, என்னுடைய அந்தரங்கத்திலே நான் சுத்தமுள்ளவனாய் இருக்க ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பூமியின் உயர்ந்த இடங்களில் உங்களை ஏறி இருக்க பண்ணுவேன் என்று இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வாக்கு தந்திருக்கிறாரா? அப்படியானா முதலாவது உங்களுடைய அந்தரங்கத்தை சுத்தமாக்குங்க. ஹல்லேலூயா. சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஹல்லேலூயா. அந்த அருவருப்பும் அசுத்தமும் எனக்கு தேவையில்லை, வெளியரங்கமான பலனை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறவன் நான் என்று ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமான பலனை தருவார். ஒரு விசை கூட நம்முடைய ஆதார வசனத்தை வாசிப்போம். எரேமியா 17:10. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளத்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் இருக்கிறேன். கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய உள்ளந்திரியங்களையும் என்னுடைய இருதயத்தையும் என் ஆண்டவர் ஆராயும் போது அதில் எந்த கேடும் என் ஆண்டவர் கண்டுபிடித்து கூடக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன், நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன்னு ஒப்பு கொடுங்க. நீங்க உங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட ஒப்பு கொடுத்தா அந்த ப்ராமிஸ்லேருந்து ரொம்ப ஈஸியா விலகிடுவீங்க. இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டியது ஏசப்பா கிட்ட. உங்களுக்கும் ஏசப்பாக்கும் மத்தியில் ஒரு உடன்படிக்கை உண்டாக்குங்க. ஆண்டவரே, எனக்கும் உங்களுக்கும் மத்தியில் இந்த ப்ராமிஸை நான் வைக்கிறேன், எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய இருதயம் தேவையில்லாத சிந்தைக்கு நேராக திரும்பாது. ஹல்லேலூயா. என்னுடைய இருதயத்தை நீங்க ஆராயும் போது அதில் நீங்க குற்றம் கண்டுபிடிக்கவே முடியாத அளவிற்கு நான் என்னை மாற்றிக்கொள்ளுகிறேன் ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. நல்ல மரம் தன்னுடைய கனியினாலே அறியப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய வெளியரங்கமான பலன் வரணுமானா உங்களுடைய இருதயம் மரம் நல்ல மரமாக இருக்க வேண்டும். அதன் கனி அப்போதான் ருசிக்கு உதவும், இல்லைன்னா அது உதவாத கனியாக தான் மாறி போகும். ஆகவே என்னுடைய கனியினாலே அறியப்பட போகிற நான் என்னுடைய நல்ல மரமாக என்னை சிருஷ்டியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சாலமோன் தேவாலயத்தை எழுப்பி விட்டு ஜெபிக்கிறார். 2 நாளாக 6ஆம் அதிகாரத்தில் எந்த மனுஷனானாலும் தன்னுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு உணர்ந்து இந்த இடத்துல ஜெபிப்பானானா அவனுடைய எல்லா வழிகளுக்கும் தக்கதாக அவனுக்கு நீங்க பலன் அளிங்கப்பா என்று சொல்லி ஜெபித்தார். இவர் எப்படின்னா ஊராருக்கெல்லாம் ஜெபிப்பாரு, ஆனா தனக்கெல்லாம்
கிடையாது. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற நாம எத்தனை பேர் இப்படி இருக்கோம்? இந்த சாலமோனை போல ஊராருடைய வழிகளெல்லாம் நீங்க பார்த்து பலன் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிப்போம். ஆனா நமக்கு சுயமா வரும்போது நம்முடைய ஆத்ம மீட்பை குறித்து நாம கவலையற்றவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரே, என்னுடைய ஆத்ம மீட்பை குறித்து நான் கவலையுடையவனாக இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருதயத்தை ஆராய்கிற தேவன் திரும்பினால் நீங்க மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள். அதே தான் இன்னைக்கு நம்ம வேத பாடம் வாசித்த போது கேட்டோம். அவன் எப்படிப்பட்டவனாய் இருப்பானா, அவன் மழை தாழ்ச்சியான காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருப்பானா. ஹல்லேலூயா. சங்கீதம் 1:3 சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. ஹல்லேலூயா. இந்த ஆண்டுல நான் ஒன்னே ஒன்று ஜெபிக்கிறேன், ஆண்டவரே நான் செய்யறதெல்லாம் வாய்க்கணும்ப்பா. ஹல்லேலூயா. எப்போ வாய்க்கும்? என்னுடைய இருதயத்தில் திருக்கு இருந்தால் வாய்க்காது. என்னுடைய இருதயத்தில் தேவையற்ற சிந்தை இருந்தால் வாய்க்காது. என் கர்த்தருக்கேற்ற கனிகளோடு கூட நான் கர்த்தரை அணுகும் போது என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்கும். அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி இருக்கிறார். திரளாய் விதைக்கிறோம், ஆனால் கொஞ்சத்தை அறுத்து கொண்டு வருகிறோம். திரளாய் விதைத்து கொண்டிருக்கிறோம், அதிகமான வேலை செய்கிறோம், ஆனால் ரிசல்ட் வரும்போது டிசப்பாயின்மெண்ட் தான். அதில் போதுமான ரிசல்ட் நமக்கு கிடைக்கிறது இல்லை. இன்னைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே நான் தான் காரணம், வேற யாரையும் நான் காரணம் காட்ட விரும்பல, என்னுடைய எஜமான காரணம் காட்ட விரும்பல, வேற யாரோ என்னுடைய நண்பனையோ இல்லை என்னுடைய வீட்டாரையோ நான் காரணம் காட்ட விரும்பல. நான் தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னுடைய செய்கைக்கு தக்கதாக, என்னுடைய வழிகளுக்கு தக்கதாக பலனளிக்கிற தேவன் நீர். ஹல்லேலூயா. எனக்கு நீங்க நீதியான பலனை தாங்கப்பா, எனக்கு மிகுதியான பலனை தாங்கப்பா, வெளியரங்கமான பலனை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலே எங்களுடைய இருதயத்தில் தேவையற்ற சிந்தையோடு கூட இருப்போமானால் எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு உம்மிடத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. செடி கரளையாய் போகாதபடிக்கு நிலைத்து நின்று ஆண்டவரே, எந்த நிலையிலும் கனி கொடுக்கிற செடியாய் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்றுகிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நீதிமானை குறித்து நீர் சொன்னீரே. எங்களை நீதிமான்களாய் உருவாக்குங்கப்பா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாங்கி வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.